வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடைசியில் மோடி அவர்களது காலில் விழக்கூடிய நிலைமை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எதற்காக? ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகளில் முடிவடையக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் எம்பிக்களும் நிச்சயமாக சிறைக்கு செல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டால் தமிழக மக்கள் திமுகவை புறக்கணிப்பதோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற காரணத்தினால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேறு வழியில்லாமல் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வமான தேதி செப்டம்பர் 27 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான தேதியை தற்பொழுது வாங்கியுள்ளார். இந்த சூழலில்தான் வெளிப்படையாக பிரதமரை சந்திப்பதற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தற்பொழுது வெளியானதை தொடர்ந்து இந்த பயணம் என்பது சென்னை மெட்ரோ ரயில் பள்ளிக்கல்வி திட்டம் ஆகியவற்றிற்கு போதிய நிதியை வழங்க வேண்டுமென முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிற்கு தொடர்ந்து கோரிக்கைகளை கொடுத்து வருகிறார் என்றும் இது தொடர்பாகத்தான் பிரதமர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்ற பிறகு தமிழகத்தில் ஆட்சியை கலைத்துவிடாமல் இருப்பதற்கும் அமைச்சர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இனி பாஜகவை எதிர்க்காமல் நாங்கள் அமைதியாக இருப்போம் என்பதை கூறுவதற்குத்தான் இந்த சந்திப்பு என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒன்றை மட்டும் நாம் நன்றாக பார்க்க வேண்டும். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இருந்த திமுகவும் மக்களவை தேர்தலுக்கு பின்பு பாஜக 3வது முறை ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இருக்கின்ற திமுகவையும் நாம் நன்றாகவே பார்க்கலாம். மத்திய அரசு 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாநிலங்களை குறிவைத்து தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய வகையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து திமுக முக்கிய அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைத்து வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தது. இதன் மூலமாக திமுகவின் மிக முக்கிய எம்பியான ஜெகத்ரட்சகன் 908 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தக்கூடிய வகையிலும் அமைந்தது. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கும் பாஜகவிற்கு நாங்கள் ஒருபோதும் விமர்சனம் செய்ய மாட்டோம் என்பதை சொல்வதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாகத்தான் இந்த தகவல் வெளியாகியுள்ளது.